கூலி படத்தோட வசூல் 3வது வார இறுதி நாட்டில் பிக்கப் ஆகி இந்தியாவில் மட்டும் 3 கோடி வசூல் செஞ்சிருக்கு. மேலும் 17வது மற்றும் 18வது நாளில் கூலி திரைப்படத்திற்கு நடந்த அதிசயம் பற்றி தான் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தோட வசூல் நிலவரம் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து அடங்குற ஆளா தேவா என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஒரு நட்சத்திர பட்டாளத்தையே வைத்து இயக்கிய கூலி படம் ரிலீஸ் ஆகி சுமார் 3 வாரங்கள் ஆகிடுச்சு. 3வது வாரத இறுதி நாட்களில் வசூல் மீண்டும் பிக்கப் ஆகிடுச்சு. நேற்று முன்தினம் இந்தியாவில் ரூபாய் 2.8 கோடி வசூல் செய்த ரஜினிகாந்தோட படம் நேற்று ரூபாய் 3 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இதன் மூலம் இந்தியாவில் மட்டும் 279 கோடி வசூல் செஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாரோட லேட்டஸ்ட் படம். கடந்த வெள்ளிக்கிழமை கூலி படத்தோட வசூல் மிகவும் குறைந்து வெறும் 1.7 கோடி மட்டுமே வசூல் செஞ்சது. வெள்ளிக்கிழமை வசூல் நிலவரத்தை பார்த்தவர்களோ அப்படியென்றால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வசூல் என்னவாகுமோ என பயந்த நிலையில் அதிகம் வசூல் செஞ்சிருக்கு. கூலி வசூல் மிகவும் குறைவான போதிலும் அதன் பிறகு 50 முதல் 65% வரை கூடுதலாக வசூல் செய்வதும் வழக்கமாகிவிட்டது. படம் திரைக்கு வந்து 3வது வீக் எண்டில் கூட நல்ல வசூல் செய்திருப்பது சினிமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. கூலி திரைக்கு வந்ததுமே அது பற்றி சமூக வலைத்தளங்களில் நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகம் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் வசூல் இதைவிட அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுது. கூலி படம் ரொம்ப மோசம், லோகேஷ் கனகராஜுக்கு படம் இயக்கவே தெரியல, அவர் சினிமாவை விட்டுவிட்டு பழையபடி வங்கி ஊழியராகிவிடுவதே அனைவருக்கும் நல்லது என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பேசினாங்க. இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க என்றால் ரஜினிகாந்த் படம் நல்லா இல்லை போன்று என்கின்ற முடிவுக்கு வந்து பலரும் தியேட்டருக்கு செல்லலை. எப்படியும் ஓடிடியில் வரும் தானே, அப்போது பார்த்து கொள்ளலாம், நல்லா இருந்தால் படத்திற்கு காசை வீணடிக்க முடியாது என்றார்கள் மக்கள். இதையடுத்து கூலி படம் ஓடிடியில் வரும் நாளுக்காக காத்து கொண்டிருக்காங்க. கூலி படத்தை ஓடிடியில் பார்த்துவிட்டு அதை சமூக வலைத்தளங்களில் மோசமாக விமர்சித்து உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள சினிமா ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. முன்னதாக கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் படத்துக்கும் இப்படி தான் நடந்தது. கூலி படத்திற்கும் நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி நல்ல வசூல் வந்திருக்கு. ஆனால் தக் லைஃபுக்கு வசூல் வரலை. அதே படம் ஓடிடியில் வந்தபோது நெட்ஃப்ளிக்ஸில் முதலிடம் பிடித்தது. மக்களும் மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் அவர் ஸ்டைலில் இருக்குது, இதை ஏன் கலாய்த்தாங்க என்று கேட்டாங்க. இதற்கிடையே கூலியால் தமிழகத்தில் அதிகம் கொண்டாடப்படுபவர் நாகார்ஜுனா என்பது தான் குறிப்பிடத்தக்கது.